வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு அரசு நலனா அரசியல் பலனா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். என்ன, ஒரு முதலமைச்சரும் ஒரு பிரதமரும் சந்திக்கும் போது அரசு தானே நலனாக இருக்க முடியும், அரசு நலன் தானே முக்கியமாக இருக்க முடியும், அரசியல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம யாருமே வியப்போட கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய அரசியல் மாற்றங்களை, அரசியலில் ஏற்படக்கூடிய புதிய புதிய விஷயங்களை, குறிப்பாக அதிமுகவில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து மக்கள் கண்காணித்து கொண்டே வருகிறார்கள். இன்று முதலமைச்சர் போய் பிரதமர் சந்தித்தார். ஒரு பிப்ரவரி 16ஆம் தேதி பதவியேற்ற பிறகு இந்த 3.5 மாதத்தில் 3வது சந்திப்பு. கோயம்புத்தூரில் ஒரு சந்திப்பு நடந்தது, அப்புறம் டெல்லியில் ஒரு சந்திப்பு நடந்தது, மீண்டும் இந்த முறை டெல்லியில் 3வது முறையாக சந்திப்பு. 3.5 மாதத்தில் 3வது முறையாக பிரதமரை முதல்வர் சந்திக்கிறார் அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. இடையில முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சந்திச்சிருந்தார் அப்படிங்கிற கவனத்தில் கூறியது. இன்று முதலமைச்சர் ஒரு அதிகாரப்பூர்வமான அரசு பயணமாக போய் மேற்கொண்டு பார்த்தாரா அல்ல தனிப்பட்ட பயணமாக மேற்கொண்டு பார்த்தாரா அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் கூட கேள்வி எழுந்திருக்கின்றன. இதில் என்ன, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசு சொல்லியிருக்காங்க. அதே போல நாம் தமிழர் இயக்கத்துடைய திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டுகிறது, அச்சுறுத்துகிறது, இது நல்லதல்ல அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. பாஜக இந்த மாதிரியான ஆளுகை உண்மையிலேயே செலுத்துகிறது உண்மைதானா, மாநில அரசு இந்த மாதிரி மத்திய அரசுக்கு பயந்து கிடக்குதா, அல்லது ஒரு சாதாரணமான வழக்கமான நிகழ்வுகளை அரசியல் கட்சிகள் தங்கள் பார்வைக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியுடைய நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த அந்த கட்சியுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசிகன் நம்முடைய நேரம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல சாமானியர்கள் உங்களுடைய பிரதிநிதியாக திரு மல்லிகார்ஜுன் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல அதிமுக அம்மானியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா நம்முடைய இன்னும் சில நிமிடங்கள் இணைய இருக்கிறார். நான் திரு எஸ்.ஆர். சேகர்கிட்ட நான் முதல்ல கேட்க விரும்புகிற விஷயம், எல்லா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வலியுறுத்தக்கூடிய, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், பாஜக ஒரு அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை தமிழ்நாடு அதிமுக அரசு மீது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் மற்றும் நாம் தமிழர் இயக்க தலைவர் எல்லாம் ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் நடக்கிறதே பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறது. இல்லை, நீங்க மறுக்க முடியுமா? இல்லை, இதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வளர்ந்தாலும் அகில இந்திய ஜிடிபி வளர முடியும்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி. அந்த வகையில் தமிழ்நாடு தனித்து போய்விடக்கூடாது. ஒரு தாயில்லா குழந்தையாக அதிமுக தவிக்கிறது. சித்தியும் கூட சிறைக்கு போய்விட்டார். ஒரு தாய் மாமனுடைய இடத்திலே இருந்து அதை காப்பாற்றுவது என்பது மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த வளர்ச்சிக்காக செய்கிறதுக்கு அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எந்தவித உள்நோக்கமும் வைத்து யாருக்கு கல்யாணம் நீங்க மாமனுடைய முறை செய்ய வந்திருக்கீங்கன்னு தெரியலையே. இங்க யாருக்கா அதான் கல்யாணம் நடக்குதா? கல்யாணத்துக்கு இல்ல, குழந்தை தாய் இல்லாமல் தவிக்கின்ற போது குழந்தைக்கு ஒரு தாய் மாமனாக இருந்து தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு செய்வதிலே தவறில்லை. நான் பேசுவது அரசு, நீங்கள் பேசுவது அரசியல். தாயில்லா பிள்ளையாக அதிமுக இருக்கலாம், ஆனால் இந்த மாநிலம், இந்த நாடு ஒரு முழுமையான முதலமைச்சரை பெற்று 122 சட்டமன்ற உறுப்பினரை பெற்று முழுமையான முதலமைச்சர் இங்க இருக்கிறார். இங்க யாரேனும் ஒரு ஊன்றுகோல் வேண்டும் யாரும் கேட்கல, மாமா வருவாரா மச்சான் வருவாரா யாரும் கேட்கல. இங்க தேவையான முழுமையான பெரும்பான்மை கொண்ட அரசு ஆட்சியில் தமிழகத்தில் இருக்கிறது. பெரும்பான்மை கொண்ட அரசு இருக்கிறது என்பது உண்மை பாண்டே அவர்கள். ஆனால் பெரும்பான்மை கொண்ட அரசு செயல்படவில்லை என்பது ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு. அதை கபலீகரம் செய்ய போகிறோம் என்று இதன் மீது ஓநாயினுடைய பாசத்தை வைத்திருக்கிற திருநாவுக்கரசனுடைய குற்றச்சாட்டு. இதை நகர வேண்டும் என்கின்ற ஆசை பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசினுடைய ஆசை. அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கின்ற போது அதற்கு அரசுக்கு செய்கின்ற, அது மூலமாக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு அரசியல் சாயம் பூசுகின்ற போது தாய்மாமனுடைய உறவை சொல்லுவது கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்தது ஒரு அரசு ரீதியான சந்திப்புன்னு கொள்ளலாம். பிரதமர் சந்திக்கிறார், முதலமைச்சர் சந்திக்கிறார், ஓகே. ஒரு 3 நாட்கள் முன்னால் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்சாங்களே, அது அரசு ரீதியான சந்திப்பா, அரசியல் ரீதியான சந்திப்பா, இல்லாட்டி முறைமாமனுடைய முறைவாசலா? இல்ல, அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர் போய் சந்திக்கிறார், எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டுடைய முதலமைச்சர். திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அல்ல.
இல்ல, அதாவது இதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே ஊடகங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து சென்று, அதாவது ஜல்லிக்கட்டா இருந்தாலும் நெடுவாசலா இருந்தாலும் இவர்கள் முன்னெடுத்து சென்று அந்த போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு அதிமுக உங்களுக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் புதிய புதிய செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஓபிஎஸ் ஒரு நாள் போறார், இபிஎஸ் ஒரு நாள் போறார். ஓபிஎஸ் போவாரு, இபிஎஸ் போவாரு, ஐயா கண்ணு போவாரு, ஸ்டாலின் கேட்பாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 125 கோடி மக்களும் பிரதமரை சந்திக்க முயற்சிப்பார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் பிரதமர் யாரை சந்திக்கிறார் என்ற கேள்வியை தான் திரு சேகரம் முன்வைக்கிறேன். ஐயா கண்ணுவை சந்திக்க மறுத்தவர், திரு ஸ்டாலினுக்கு சந்திப்புக்கு அனுமதி கொடுக்க மறுத்தவர், திரு தம்பித்துறையை சந்திக்க மறுத்தவர், அப்ப மற்ற கட்சி தலைவர்களை சந்திக்க மறுத்தவர். இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் எதுக்காக சந்திச்சார்? அதாவது ஐயா கண்ணு அரசியல் செய்ய நினைத்தார். ஓ பன்னீர்செல்வம் அரசுக்கான ஆதரவோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னது பிரதமருக்கு சரியாகப்பட்டிருக்கலாம். ஆகவே அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வெளிப்படையாக தெரிந்த அரசியல் அரசியலுக்கு திரு சேகர், இன்னைக்கு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் 4 நாள் முன்னாடி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். அப்ப திரு வெங்கையா நாயுடு ரொம்ப தெளிவா சொன்னார், we support the government not any political party என்று சொன்னார். அரசை மட்டும்தான் ஆதரிக்கிறோம், இந்த கட்சியும் இல்லை என்று சொன்னார். அப்படிங்கும்போது அரசை ஆதரிக்கும் போது அரசுடைய முதலமைச்சர் பார்க்கிறார். அதை தாண்டி வேற ஒருத்தர் சந்திக்கும் போது வேற ஒருத்தரை சந்திக்கும் போது அதிமுகவிலே நீங்கள் உள்கட்சி பூசல் இல்லாமல் அரசை நடத்துவதற்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம் என்ற பத்திரிகையினுடைய ஊகங்களையும் நானும் வழிமொழிகிறேன். பிரதமர் யார்? அதிமுகவில் பூசல் வேண்டாம் என்று சொல்வதற்கு பிரதமர் யார்? பிரதமருடைய கடமையில கட்சியில கட்சி பஞ்சாயத்து பண்றது பிரதமருடைய பணிகள் இருக்குதா? இல்ல, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு சாதாரண மனிதன் முதல் பிரதமர் வரை அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஊடகங்களுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும். நடப்பது நிலையற்ற ஆட்சி என்ற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறேன். சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போ 2 தீர்மானத்திலையும் தமிழக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் தானே மணிக்கு ஒரு தடவை சொல்லுகிறீர்கள். 10 எம்எல்ஏக்கள் எதற்காக முதல் மந்திரியை சந்தித்தார் என்று கேள்வி கேட்கிறீர்கள். வெளியே வந்தவுடன் இந்த 12 பேர் இருக்கிற எம்எல்ஏக்களுடைய பேட்டிகளை எல்லாம் பிரதானமாக போட்டு யார் இதை என்கின்ற ஆச்சரியக்குறியோடு பல வினாக்களை எழுப்புகிறீர்கள். சிரமற்ற ஆட்சி இருப்பதாக நீங்களே சொல்லுகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது சிரமற்ற ஆட்சியாக போய்விடக் கூடாது என்ற கவலை மத்திய அரசுக்கு இருக்கக்கூடாதா? அரசியலில் அதிமுகவில் பாஜக தலையிடுகிறது என்பதை திரு எஸ்.ஆர். சேகர் ஒப்புக்கொள்கிறார். பிரதமர் தலையிடுகிறார் என்பதை அரசாங்கம் நிலையாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பிரதமருடைய எண்ணங்களின் காரணமாக ஆட்சியிலே வழி நடத்துகிறோம். அந்த வழி நடத்துதலை நீங்கள் தலையீடாக வைக்கலாம், கபலீகரமாக வைக்கலாம், கூட்டாக வைக்கலாம். உங்களுடைய எந்த விதமான வார்த்தைகளும் அதில் போட்டு நிரப்பிக் கொள்ளலாம். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ஜார்க்கண்ட்லையும் அருணாச்சல பிரதேசத்திலும் இதே போல நிலையான ஆட்சிக்கு நீங்கள் பாஜக முயற்சி பண்ண போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்பதை உங்களுடைய நினைவு கொண்டு வருகிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் திரு ஞானதேசன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அவங்க திரு எஸ்.ஆர். சேகர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கு, பாஜக ஒரு கட்சியாக மட்டுமே பார்க்கப்படுகிறதா? அவர்கள் மத்திய அரசில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன. மத்திய அரசு தன்னுடைய திட்டத்தை ஒழுங்கு அமல்படுத்துறாங்களா பார்க்கறதுக்கு திரு வெங்கையா நாயுடு இங்க தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார், ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இல்ல முழுக்க அரசியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய பார்வைக்குள் வருவது சரியா? இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் அரசு சார்ந்தும் இருக்கும், அரசியல் சார்ந்தும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால், த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து தமிழகத்திலிருந்து அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் எந்த மத்திய அரசு திட்டங்களை கூட ஆய்வு செய்வதற்கு தயங்கினார்கள். ஏனென்றால் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் இங்கே ஆய்வு செய்வது என்பது வழக்கம் அல்ல. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மத்திய அரசினுடைய பணம் இருந்தால் கூட அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருணாச்சலம் அவர்கள் அதை பார்வையிடுகிற மாதிரி தான் சென்றாரே தவிர ஆய்வு நடத்தவில்லை அதிகாரிகளை கூப்பிட்டு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே ஆய்வு செய்கிறார், திட்டங்களை பேசுகிறார். திட்டங்களை ஒழுங்காக நடத்தவில்லை என்று சட்டாம்பிழைத்தனமாக பேசுவது என்பது இன்றைக்கு இது தமிழ்நாட்டில் மாற்று கட்சி ஆளக்கூடிய தமிழகத்தில் மட்டும் நடந்த விஷயம் இல்ல, சொந்த கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கூட நடந்த விஷயம். எங்கு நடந்தாலும் ரிவ்யூ அந்த மாநிலத்தில், அந்த மாநில தலைமைச் செயலகத்தில் மத்திய அமைச்சர் போய் ரிவ்யூ பண்றாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு
இந்த நடைமுறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. அது எந்த அவர்கள் மாநில அரசு வந்து மத்திய அரசு தான் நிதி உள்பட அத்தனை விஷயம் கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இருக்குது. இன்னைக்கும் கூட முதலமைச்சர் போய் மத்திய அரசு போய் கோரிக்கை தான் வைக்கிறார், உத்தரவு போடல. அப்ப அந்த மத்திய அமைச்சர் அரசை சேர்ந்த அமைச்சர் வந்து ரிவ்யூ பண்ண குற்றம். மத்திய இன்றைக்கு வந்து ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் இங்கே வசூல் செய்யப்படுகிற வரிகளில் 40% கண்டிப்பாக மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு தீர்மானமாகிவிட்டது. ஆகவே இது வந்து எதுவும் வந்து யாசகம் கேட்பதல்ல. மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த வரைமுறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்ல இப்ப யாசகம் யாருமே கேட்கறது அவங்க சொல்ல, அவங்க கொடுக்கல. ஆனா ஒரு மத்திய அரசு மாநிலத்துல ஆட்சி அரசு ஒழுங்கா நடக்கிறதா அப்படின்னு ரிவ்யூ பண்ணி திட்டங்கள் ஒழுங்கா அமல்படுத்தப்பட்டதான்னு கேட்கறதுல இது தலையீடுங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியல. தலையீடு என்பது வந்து ஆய்வு செய்வது என்பது அதிகாரிகளை வைத்து டெல்லியிலே கூட்டம் நடப்பது உண்டு, அல்லது தமிழகத்திலே வந்து மாநில அரசு ஏற்பாடு செய்தால் மத்திய அரசு வந்து வெளியே உட்கார்ந்து செக்ரட்டரியேட்டில் உட்கார்ந்து எனக்கு தெரிந்து ஞாபகம் வைத்து யாரும் வந்து ஆய்வு செய்ததாக தெரியவில்லை. வெளியே வந்து ஆய்வு செய்யலாம், அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்யலாம், திட்டங்களுக்கு என்ன பணம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கலாம். உங்களுடைய பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக மாநில சுயாட்சிக்கு சவால் விட்டுருக்கு மத்திய அரசு பாக்குறீங்களா, இல்லாட்டி அதிமுக ஆட்சிக்கு சவால் விட்டுருக்கு? இல்ல, மாநிலத்தினுடைய நீங்கள் சொல்வது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களிலே தலையிடுகிறார்கள் என்றால், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களிலே தலையிட்டாலும் கூட மாநில உரிமைகளை மீறிதான் மத்திய அரசு செயல்படுகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில சுயாட்சிக்கு விடப்பட்ட சவால்னு பாக்குறீங்களே தவிர அதிமுக அரசுக்கு விடப்பட்ட சவால்னு பார்க்கல. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் ஸ்திரமாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் ஊகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும் அந்த கட்சியினுடைய பொறுப்பு. இன்றைக்கு ஊகங்களுக்கு இடம் கொடுத்த பிறகு கண்டிப்பாக அதிலே அந்த சந்திலே நுழைவதற்கு பல பேர் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி இப்பொழுது நடைபெறுகிறது என்பதை இரண்டு தரப்பினருமே உணர்ந்து ஒற்றுமையாக இருப்பது என்பது தமிழகத்துக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு கால் ஊன்ற வேண்டும் என்று பல பேர் இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக நலன் விரும்பிகள் திரு ஞானேசன் ஒருத்தர் போல தெரியுது, எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து 4 ஆண்டுகள் ஸ்திரமாக ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. 2 பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், 2 பேரும் வந்து இணைந்து நல்ல ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் வெளிப்படையாக எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கருத்தும் அதுதான். இந்த ஓராண்டு நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆட்சி வந்து நல்ல ஆட்சி அப்படிங்கிற முடிவுக்கு தமாக வருகிறது. இல்லை, சில காரியங்கள் நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறது. இப்போது ஜல்லிக்கட்டை சுமூகமாக தீர்த்தார்கள். கடைசி ஒரு நாளை தவிர, அந்த தடியடியை தவிர மிக அமைதியாக சுமூகமாக அது தீர்க்கப்பட்டது. நேற்று கூட கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இது வந்து நடைபெறாத ஆட்சி அல்லது ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி அல்லது இந்த ஆட்சி எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என்பதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள. அதே போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைப்பதற்காக உள்ளாட்சி தேர்தலில் முயற்சி மேற்கொண்டது தமாக. திரு ஸ்டாலின் அவர்களை திரு வாசன் அவர்கள் வீடு தேடி போய் சந்திச்சார். எதுக்காக சந்திச்சோங்கிறது போய் அப்புறம் காஞ்சிபுரத்தில் எங்கேயோ கூட்டத்தில் சொன்னார். திமுகவோட கூட்டணிக்காக பகிரங்கமாக முயற்சி பண்ணது, அதிமுக அரசு செயல்பாடு சரியில்லைங்கிற பகிரங்கமாக விமர்சனம் வச்சது, அது எல்லாமே நீங்க மாறி போயிடுச்சு. இல்லை, அப்படியல்ல. அரசியல் வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் அரசியல். காலத்தினுடைய அவசியம் கருதி மாற்றங்கள் வருவது என்பது அரசியலிலே, அதுவும் தமிழ்நாட்டு அரசியலிலே கண்டிப்பாக காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தான் கூட்டணி இல்லையே தவிர தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த 2 கட்சிகளோடு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கூட்டு வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை போய் தலைவர் அவர்கள் பார்த்தது அவர் சொல்லி பார்த்தாரா அவராக பார்த்தாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னால் நிகழ்ந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் மனதிலே வேதனை உருவாக்கியது, அவர்கள் நடந்து கொண்ட முறை. அதனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு எங்களுடைய அஜெண்டாவிலிருந்து நாங்கள் கழட்டி விட்டோம். ஸோ நான் டூ ஏர்லியாக இருக்கலாம். என்னுடைய சிந்தனை வந்து ஒருவேளை அதிமுகவில் 2 அணிகளில் ஒரு அணியோடு பாஜக கூட்டணி வைக்குமானால் இன்னொரு அணியோடு கூட்டணி வைப்பதற்கு தமாக தயாராகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதை தாண்டி இன்றைய சந்திப்பு பற்றி பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி இருக்கும்போது, கூடவே தலைமைச் செயலர் இருக்கும்போது, திரு தம்பித்துறை உள்ளிட்டவர்கள்லாம் வந்து வெளியூரில் இருந்தாலுமே கூட இந்த மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் முக்கிய பிரமுகர்கள்லாம் கட்சியை சார்ந்த ஆட்சி சார்ந்தெல்லாம் இருக்கும்போது அவர்கள் யாருமே சந்திக்காமல் தனி ஒரே ஒருவரை மட்டும் கூட அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்திருக்கிறார். இது அரசு முறை சந்திப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? நிகழ்ச்சி இந்த போய் நம்முடைய அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா நம்முடைய உங்களது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறார். திரு அன்வர் ராஜா, என்னுடைய அடிப்படையான சந்தேகம், இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தது அரசியல் ரீதியான சந்திப்பா, அரசு ரீதியான சந்திப்பா? அரசு ரீதியான சந்திப்பும் அரசியல் ரீதியான சந்திப்பும் சேர்ந்தே இருக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் அரசு ரீதியான சந்திப்பு அல்லது ஆறுதலை அரசியல் பேச மாட்டார்கள் என்று சொல்வதற்கு
நான் விரும்பவில்லை. ஓகே, அரசு ரீதியான அப்படிங்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. முதலமைச்சர் பிரதமர் சந்திக்கிறாங்க. அரசியல் ரீதியான சந்திப்புக்கான காரணமா வாய்ப்பு என்னவா இருக்க முடியும்? ஜனாதிபதி தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல. இது பத்தின கேள்வி ஏற்கனவே எழுப்பப்பட்ட போதே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நாங்க வேட்பாளர்லாம் அறிவிக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப அரசியல் ரீதியான என்ன அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பிரதமர் தலையிடுகிறாரா? இல்ல அரசியல் நீங்க இல்ல நீங்க அரசியல் இல்லாமல் அரசு இல்லையே. நீங்க அரசியல் இல்லாமல் அரசு இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தனிநபர் முக்கியமா கட்சி முக்கியமா என்றால் கட்சி தான் முக்கியம். கட்சி முக்கியமா ஆட்சி முக்கியமா என்றால் ஆட்சி தான் முக்கியம். ரொம்ப சரி. அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடைய மூத்த பிரமுகர் திரு நரேந்திர மோடி சந்திச்சிருந்தாங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். இந்த நாட்டுடைய முதலமைச்சரும் இந்த நாட்டுடைய பிரதமரும் சந்திச்சுட்டு உட்கார்ந்து அரசியல் நாங்க பேசிட்டு இருப்போம், அரசியல் இருக்குதானே செய்யும், கட்சி தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி சொன்னா பிரதமரும் முதலமைச்சரும் வந்து அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேசுவதா? இல்ல நான் கட்சி தான் முக்கியம் என்று சொல்லவில்லை. கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்றால் நாடு தான் முக்கியம் என்று சொன்னேன். ஆக நாட்டு மக்களினுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க எங்களுடைய கொள்கையே என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டுக்கு எது நன்மை விளைவிக்குமோ அப்படிப்பட்ட திட்டங்களை மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்தின் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் எங்களுடைய கடமை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதேதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, போய் சந்திச்சுட்டு வந்து என்னென்னலாம் பேசணும்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. அது முழுக்க அரசு நலன் சார்ந்த விஷயமா இருக்கு, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயமா இருக்கு. ஆனா திரு அன்வர் ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் அரசியலும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. முதலமைச்சருக்கு தெரியாத விஷயம் நமக்கு வந்துருச்சா? இல்ல அதுக்கு சொல்லல. அரசியல் நீங்க ரெண்டு தலைப்புல கேக்குறீங்க, இது முக்கியம், இது சரியா அது சரியான்னு கேக்குறீங்க. அது எது நடந்ததுன்னு கேக்குறேன். இது சரியா சரியா கேக்கல, எது நடந்ததுன்னு கேக்குறேன். எது நடந்தது என்றால் அரசு முறை பயணம் தான். இது முழுக்க அரசு முறை பயணம். மக்களுக்கான திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்ற மத்திய பிரதமரை சந்தித்தவர்கள தலைமைச் செயலர் இருந்தாரா? அமைச்சர் தங்கமணி இருந்தாரா? மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை இருந்தாரா? ஜெயக்குமார் இருந்தாரா? சி.வி. சண்முகம் இருந்தாரா? வேற ஏனும் அமைச்சர் பெருமக்கள் யாரேனும் இருந்தார்களா? இல்லை, யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எத்தனையோ முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறார். எவ்வளவோ முதலமைச்சர்கள் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஆள் வைத்துக் கொண்டுதான் பேச வேண்டும் என்பதில்லை. இருப்பதும் இல்லாததும் இரண்டும் நடந்திருக்கிறது. குறைந்தபட்சம் தலைமைச் செயலாளர் இல்ல, குறைந்தபட்சம் என்றில்லை, குறைந்தபட்சம் தலைமைச் செயலாளர்கள் இல்லாமல் தலைமைச் செயலாளர் வைத்தும் சந்தித்திருக்கிறார்கள், இல்லாமலும் கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கிறார்கள். சார், திரு தங்கமணி அமைச்சர் திரு தங்கமணி டெல்லியில் இருக்கிறார். எனவே இது இல்ல, அமைச்சர் திரு தங்கமணி டெல்லியில் இருக்கிறார், தலைமைச் செயலாளர் டெல்லியில் இருந்தாங்க. டெல்லியில வச்சுக்கிட்டு பிரதமரை பாக்குறக்கா போயிட்டு பிரதமரை பார்க்காம தனியா போனா என்ன புரியல. இல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏற்கனவே ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இதே பிரதமரை சந்திக்கிற போது துணை சபாநாயகர் அனுமதிக்கப்படவில்லை. அது உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் சந்திக்கிறாங்க, இப்போது எல்லா முதலமைச்சர் சந்திக்கிறாங்க. அப்ப வந்து தலைமைச் செயலர் இருந்தாங்க, மற்ற அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, முக்கிய நிர்வாகிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தோம். நாங்கள் எம்பிக்கள் பூராவுமே இருந்தோம், 50 எம்பிக்கள் இருந்தோம். அப்போது யாரும் சந்திக்கவில்லை. அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தனியாக தான் சந்தித்து பேசினார்கள். அதே போல நம்முடைய அரசுமுறை பயணமாக சென்றிருக்கின்ற நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு திட்டங்கள் வர வேண்டியிருக்கு சார். நீட் தேர்வெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, கொழுந்து விட்டு எரிகின்ற பிரச்சனை. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒப்புதலை நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சரி, மாற்று கருத்து இல்ல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சர்களோடு யார் சந்தித்தார் என்று நீங்களே யோசிச்சுக் கொள்ளுங்கள் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் திரு மைத்திரன் அவர்கள் சொல்றார். நம்ம அப்படி யார்ப்பா கூட போய் சந்திச்சுன்னு பார்த்தா மாணிக்கம் என்று ஒரு முக்கியமான பிரமுகர் போய் சந்திச்சான்னு சொல்றாங்க. மாணிக்கம் அப்படிங்கிறது யாரு? நம்ம வந்து அந்த அதிகாரிகள் பட்டியலும் இல்லை, அமைச்சர் பட்டியலும் இல்லை என்று சொன்னார். திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சருடைய உறவினர் என்று சொல்கிறார்கள். அப்ப இது அரசியல் பயணம் மாதிரியும் தெரியல, அரசுமுறை பயணம் தெரியல, தனிப்பட்ட பயணம் மாதிரி தெரியுது. இல்ல, அப்படி என்று சொல்லப்படுகிறது என்றுதான் சொல்கிறார். நீங்கள் மைத்ரேயன் அவர்கள் சொல்வதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அப்ப திரு மாணிக்கம் அவர்கள் முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு நான் தப்பா இருக்கலாம், நான் தப்பா இருந்தா வாபஸ் வாங்கிக்கிறேன், திருத்திக்கிறேன். திரு மாணிக்கம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கும் போது உடன் இருக்கவில்லை என்று சொல்கிறீர்களா?
அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, இருந்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அனுமதி பெற்றுத்தான் சென்றிருப்பார்கள். யார் போனாலும் யாராவது முதலமைச்சர் விருப்பப்பட்டு தான் அழைத்துக் கொண்டு சென்றிருப்பார். அழைத்து செல்ல முடியாது. ஓகே, அத்துமீறி நுழைஞ்ச முடியாது. மாற்று கருத்துல பிரதமர் அனுமதி வந்திருப்பாரு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பாதிப்போம். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பிரதமரோட அனுமதி இல்லாம யாருமே சந்திச்சிருக்க முடியாது மாற்று கருத்துல. திரு மல்லிகார்ஜுன், ஒரு சாமானியரா நீங்க இந்த விவாதத்தையும் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நாள் முழுக்க நடந்த விஷயங்களையும் பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது வந்து ஒரு முழுக்க ஒரு அரசு முறை பயணம் போல தெரிகிறதா, அல்லது திரு ஞானதேசியன் அவர்களும் திரு அன்வர் ராஜாவும் சரியாக குறிப்பிட்ட போல அரசும் உண்டு, அரசியலும் உண்டு, ரெண்டும் உண்டு அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா ஒரு சாமானியனா பார்க்கும்போது இது வந்து முழுக்க அரசியல் ரீதியாக தான் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு தோணல் இருக்கு. எப்படி சொல்லலாம்னா, இதில் வந்து ஆல்ரெடி இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக வச்சிருக்க கோரிக்கையை பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்த கோரிக்கை தான். இதில் புதுசாக எந்த ஒரு ஸ்கீமோ, புதுசாக வந்து ஏதாவது ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கையுமே இல்லை. அதில் ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம ஏன் பார்க்க கூடாது? நம்ம வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை மீண்டும் ஒரு முறை அழுத்துறது ஏன்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர், அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எத்தனை தடவை போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தாங்க? மிக குறைந்த எண்ணிக்கையில தான் போயிட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க பல நலத்திட்டங்களை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு. அதனால பிரதமரே புரோட்டோகால மீறி ஜெயலலிதா அவருடைய வீட்டுக்கே வந்தாரு, அங்க சாப்பிட்டாரு, எல்லாம் போனாங்க, அது நடந்துச்சு. அப்ப வந்து இது வந்து அவங்களுடைய பர்சனல் ரேப்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், நல்ல தனிப்பட்ட நல்ல பழக்கம் இருந்தது, அதனால பண்ணாங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட பழக்கம் இல்லாதனால அவர் வந்து ஒரு ரேப்போர்ட்டை கிரியேட் பண்றதுக்காக 3 மாசத்துல 3 முறை சந்திக்கிறார். அப்படியே பாசிட்டிவா பார்க்க கூடாது? இல்ல, அப்படி கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தால் தான் வந்து இருக்குன்னு கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து நிறைய அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க. நம்மளோட தேவையை கண்டிப்பாக த்ரூ அரசாங்க அதிகாரிகள் மூலமா வந்து அவருக்கு வந்து ரீச் பண்ண முடியும். நேரில் தான் போய் சந்திச்சுட்டு வரணும்னு வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. அவர் வந்து அரசு அதிகாரிகள் மூலமாகவே வந்து வச்சிருந்திருக்கலாம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்ல போனால் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி கூட இருந்திருக்கணும். அவங்க இல்லை, அது இல்லாதப்பவே வந்து நம்மளால கண்டிப்பாக முடிவு எடுக்க முடியுது. இது வந்து முழுக்க இந்த அரசை வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் இவங்க கட்சிக்குள்ள நடக்கிற அரசுக்கு இப்ப ஆபத்து எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான். ஏன்னா நேத்து வந்து அதாவது நேத்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள், அவங்க கிட்ட வந்து பவர் இல்லாத எம்எல்ஏக்கள், யாரும் மினிஸ்டர் கிடையாது, கொஞ்சம் இந்த அரசு மேல அதிருப்தி இருக்கிற எம்எல்ஏக்கள் போய் சீஃப் மினிஸ்டர் அதிருப்தி இருக்குங்கிற வார்த்தை உங்களோட இன்டர்பிரேஷன் இல்லையா? நீங்க சொன்னீங்க அமைச்சரா இல்லாத. அமைச்சர் வந்து அமைச்சர் என்பது அரசுனுடைய அங்கம். அமைச்சரவை தான், கேபினட் தான் கவர்மெண்ட் நடத்துது. அதனால ஒரு அமைச்சர் போய் இன்னொரு அமைச்சர் போய் கோரிக்கை வைக்க முடியாது, அவங்க தான் தீர்க்க வேண்டிய விஷயம். ஒரு எம்எல்ஏ, அது வந்து இங்க முன்னாள் அமைச்சரா இருந்தான்னு சொல்றீங்க, ரைட், ஓகே. அப்படி 10 சட்டமன்ற உறுப்பினர் போய் அமைச்சர்களை போய் பார்த்து, முதலமைச்சரை போய் பார்த்து கோரிக்கை என்ன தப்பு, ரொம்ப நியாயமான, அவங்க கட்சி, அவங்க அரசு, அவங்க கேட்கிறாங்க. அந்த கோரிக்கைகளாவது இப்ப அவங்க 2 பேர் பேசின 2 பேர் வந்து வெளியே வந்த அப்புறம் நான் என்னோட தொகுதி சார்ந்த இந்த பிரச்சனைகளை வந்து நான் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி வந்து முன்னிறுத்தி இருக்கிறேன். என்னோட இப்ப இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கும் போது ஒரு மெடிக்கல் காலேஜ் அங்க வர முடியலன்றதுக்காக வந்து பேசினதா வந்து சொன்னாங்க. ஆனா இந்த தடவை மீட்டிங் முடிச்சுட்டு வந்த அப்புறம் இந்த கோரிக்கைகளை தான் வந்து நாங்க வச்சிருக்கோம் சீஃப் மினிஸ்டர் கிட்ட. இதெல்லாம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு எம்எல்ஏவும் வந்து மீடியா கிட்ட பேசல. இல்ல சீஃப் மினிஸ்டர் மீடியா கிட்ட பேசினாலும் குத்தம், பேசாட்டாலும் குத்தம். பேசாத விஷயத்தை நீங்களா ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிறீங்க. ஒரு சாமானியனா இப்ப நாம வந்து ஒரு விவாதம் பண்ணும்போது ஒரு சந்திப்பு நடந்ததை வச்சு விவாதம் பண்றோம். அந்த சந்திப்புல கூட யார் இருந்தா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை வச்சு விவாதம் பண்றோம். ஆனா அவங்க சந்திச்சுட்டு வந்தாங்க, எதுவுமே பேசாத வச்சுட்டு அப்ப நீங்க பேசல, அப்ப அதனால நாங்க இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம். பேசாம கண்டிப்பா ஒரு மீட்டிங் இருந்திருக்காது. கண்டிப்பா அவங்க பேசல, அவங்க பேசுறாங்க. அவங்க 2 பேரும் பேசினதுல கண்டிப்பா வந்து தொகுதியோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் பேசினாங்க அப்படின்னு வந்து அந்த கட்சியை சார்ந்த எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல இந்த சீஃப் மினிஸ்டரோ இல்ல மீட்டிங்ல இந்த அதர் எம்எல்ஏஸோ இதுதான் பேசினாங்கன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுதான் ஓகே, அந்த தொகுதியில இந்த மக்களாவது வந்து கொஞ்சம் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆமா, என் தொகுதியோட பிரச்சனையெல்லாம் எம்எல்ஏக்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து பேசியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு வந்து கண்டிப்பா அவங்க வந்து மக்கள் வந்து புரிஞ்சிருந்திருப்பாங்க.
பட் அது மாதிரி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே வந்து இவங்க 10 எம்எல்ஏவும் கொடுக்கல, சீஃப் மினிஸ்டரும் கொடுக்கல. ஓகே, நம்ம இந்நிலையில் சென்னை வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்தித்துக் கொண்டிருக்க அதோட நேரடி காட்சியில் தற்போது பார்க்கலாம். இன்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கு அனுமதி விரைவில் அளித்திடவும் தேவையான நிதியை வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்துள்ளேன். தமிழக மாணவனுடைய நலன் கருதி அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களில் அரசு கோட்டா இடங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்குமாறு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். புதிதாக தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்க ஒப்புதல் அளிக்க வேண்டுமாய் பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளேன். காவிரி படுகையில் பாசன ஆதாரங்களை மேம்படுத்தவும் புனரமைக்கவும் 14,500 கோடி ரூபாயை உள்ள ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. அந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளித்து அந்த திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டுள்ளேன். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர் காப்புறுதி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் அதற்குண்டான உத்தரவுகளை மத்திய நிதி அமைச்சகத்தின் மூலம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளேன். கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டி வருகிறது. கேரள அரசின் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த அறிவுறுத்துமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். இத்தகைய பிரச்சனைகள் தொடர்வதை தடுக்க காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளேன். பம்பா, அச்சன் கோவில், வைப்பாறு ஆறிலிருந்து உபரியாக கடலுக்கு செல்லுகின்ற நீரை தமிழகத்திற்கு வழங்கவும் அத்திட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் மின்சாரம் பெறவும் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய கேரள அரசுக்கு அறிவுரை வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இத்திட்டம் 2 மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் நான் எடுத்து கூறியுள்ளேன். தமிழ்நாடு அரசு பண்டைய நீர் மேலாண்மை திட்டமான குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுடைய பங்களிப்புடன் ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைத்து வருகிறது. மாண்புமிகு அம்மா வகையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை போல் குடிமராமத்து திட்டத்தையும் மக்கள் பேரியக்கமாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து 2017-18 நிதியாண்டில் 500 கோடி ரூபாய் நிதி உதவியை மானியமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 17,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளேன். இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தமிழக மீனவனுடைய 135 படகுகள் மற்றும் 11 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்ற முறை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது மீனவர்கள் பயனடையும் வகையில் மீன்வள
பரவலாக்கும் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். அதன் பலனாக மத்திய அரசு 200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். தமிழக அரசும் இத்திட்டத்திற்கு 86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. சட்டப்பேரவையில் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். அதேபோல் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அவர் வழியில் நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் அரசின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா நடத்தப்படும். இறுதியாக டிசம்பர் இறுதியில் மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக சென்னையிலே கொண்டாட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். பிரதமர் அந்த தேதி எடுத்திருக்காங்களா? இப்போ அந்த எப்போ இருக்கு? ஜூலை மாதத்தில் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். கடந்த முறை நிதி மாற்றுவதற்காக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான ஏதாவது திட்டம் இருக்கு? இப்போ துறைவாரியான ஆய்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அவசர சட்டம் ஒன்றும் இல்லையே. ஏற்கனவே எல்லா மாநில அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றி அடுத்த மாதம் போட்டு. கடந்த முறை பிரதமரை சந்திக்கும் போது தமிழகத்தில் நிலவக்கூடிய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக நிதி கேட்டு சொல்லியிருந்தீங்க. இன்னுமான அந்த நிதி ஒதுக்கப்படாமல் இருப்பதாக நீங்க உணர்வீங்களா? தேவையான அளவு மத்திய அரசு உங்களுக்கு உதவி கிடைக்கிறதா? வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தோம். அவர்களும் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வங்கியின் மூலமாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியுதவியும் தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தலை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும். ரஜினிகாந்தினுடைய முதலமைச்சருடைய சந்திப்பு பார்த்தோம், செய்தியாளர் சந்திப்பு. பிரதமரை சந்தித்து வந்த பிறகு அது தொடர்பான விவரங்களை சொன்னார். நம்ம ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பிரதமர்கிட்ட நான் கோரிக்கை மனு அளித்தேன் என்று முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் இருக்கும்போது சொன்னார், தற்போதும் கூட சொன்னார். ஆனால் நமக்கு செய்தி குறிப்புகள் பார்த்தீங்கன்னா டிஓ லெட்டர் அப்படின்னு தான் பிரதமருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் என்று தான் வந்திருக்கிறது. பிரதமரை நேரடியாக சந்தித்து விட்ட பிறகு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அல்லது மெமரண்டம் தான் நேரடியாக கொடுக்கப்பட்ட மனுவை தான் கடிதங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா? நேரடியாக மனு கொடுக்கப்பட்டதா, கடிதமாக பிறகு அனுப்பப்பட்டதா? கடிதமாக பிறகு அனுப்பப்பட்டதா உண்மை என்றால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்திறப்பு, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா மற்றும் 9 கோரிக்கைகள், இந்த மூன்றுமே டிஓ லெட்டராக பிரதமருக்கு அனுப்பக்கூடிய கடிதங்களாக தனித்தனியாக அனுப்பப்பட்டதாக நமக்கு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. அரசுடைய செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் கோரிக்கை மனு நேரடி அளித்தது சொன்னார். எது சரி? திரு ஞானதேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அவங்க வச்சிருந்த கோரிக்கைகளில் முதலமைச்சர்கள் வச்ச கோரிக்கையில் ஒரு கோரிக்கை, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவப்படத்தை நாங்கள் சட்டசபையில் திறக்க போகிறோம், அதை நீங்கள் திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞராக இருக்கிறனால இந்த மாதிரி வழக்குடைய தீர்ப்பு சொத்து மேல்முறையீட்டு வழக்குடைய தீர்ப்புலாம் வந்ததுனால மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்தை திறக்கல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குமா? கிளியரா அதில் ஒன்று இருக்கு. அந்த சட்ட சிக்கலாக ஒன்றும் கிடையாது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட நிலுவையில் இருக்குதா? நான் அறியறேன். அது இப்போ யார் வேண்டாலும் கேஸ் போகிற லெவலுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. எதுக்கு வேண்டாலும் உடனே கோர்ட்டில் போய் ஒரு ரிட் மனு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. அதில் பாதி நன்மையும் இருக்குது, பாதி ஓவர் ரீச் இருக்குது. நிறையா ஓவர் ரீச் பண்ணியும் கோர்ட்டுகள் தீர்ப்புகள் வருது.
அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுறாங்க, பாலிசி ஸ்டேஷனில் தலையிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் அதில் போய் தலையிடுறாங்க. கோர்ட்டுமே வந்து மோர் இன்ட்ரெஸ்டட் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் தான் போகிறாங்க. இந்த வழக்குடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தான் சசிகலா அவர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால இந்த வழக்கில் இவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறனால அவங்கள பற்றி நான் எதுவுமே சொல்ல கேட்டு அபேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அபேன்னு சொல்லிட்டதுனால சட்டச்சிக்கல் கிடையாதா, இல்லாட்டி இது சட்டமன்றத்துடைய தன்னுரிமையா? இல்லை, அப்படி அல்ல. சட்டமன்றம் தன்னுரிமை ஒன்று இருக்குது. சட்டமன்றத்தினுடைய உரிமையில் வந்து அவங்க சட்டமன்றம் தீர்மானம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாருடைய படத்தினாலும் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் கன்விக்டட் ஆர் நாட் கன்விக்டடுங்கிறது ஒரு பிரச்சனை. பட் ஷீ இஸ் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். லீகல் பேரியர் ஏதாவது இருக்கா? லீகல் பேரியர் இருக்காது. இல்லை, இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஓகே, திரு ஹெச் ராஜா அவர்கிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், ஏற்கனவே திரு அன்வர் ராஜா சொன்னாங்க அந்த மாதிரி முதலமைச்சரோடு ஒரு உறவினர் போய் கலந்துக்கிட்டதா, பிரதமர் அவர்கள் சந்திச்சதா மைத்ரேயன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க. திரு மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தர் போய் கலந்துட்டார் சொல்லி சொன்னாங்க. இதில் அரசியலும் இருக்கும் அரசும் இருக்கும் சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக எல்லாராலும் தீர்மானிக்க முடியும் யார் தன்னை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடியது வந்து பிரதமர் தான் இந்த இடத்துல. ஏன்னா முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க, பிரதமர் வந்து சரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிகாரிகள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வேறு யாரோட வரீங்களே அப்படிங்கிற கேள்வி வந்து ஏன் வராமச்சு? அப்போ முழுக்க அரசியல் காரணங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியாக இல்லாமல் பாஜக பிரமுகர் நரேந்திர மோடியாக தான் செயல்பட்டா தானே பார்க்க முடியும். இந்த கேள்வி யாருக்கு? திரு ஹெச் ராஜா. சாரி, மன்னிக்கணும், திரு எஸ்.ஆர். சேகர், மன்னிக்கணும். இல்லை, அதாவது ஒரு பிரதமர் வந்து தன்னிடம், இப்போ நீங்கள் நான் வந்து ரங்கராஜ் பாண்டேவுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், இது பெரிய அரசியலாக்கப்படுகிறதே தவிர பிரதமர் சந்திக்க போகின்ற போது ஒரு முக்கிய நபருக்கு அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதோடு சேர்ந்து அவருடைய நண்பரோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உள்ளே செல்கின்ற போது சாதாரணமாக இதையெல்லாம் சகஜம். ஆனால் அவர் கான்ட்ரவர்சியல் பர்சனாக இருந்தால் பத்திரிகைகளை மிகப்பெரிய அளவில் வெளியில் வரும். அதனால இதுக்கு மிகப்பெரிய அரசியல் விவாதம் நடத்த வேண்டுமா என்பது எனக்கு தெரியாது. திரு மாணிக்கம் கான்ட்ரவர்சியலான பேசலாம்னு எனக்கு தெரியாது. அவரை பற்றி நான் எதுவும் கேள்விப்படல. திரு மைத்ரேயன் எழுப்பக்கூடிய கேள்வி, நாங்க போய் பிரதமரை போய் பார்த்த போது முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, மூத்த வழக்கறிஞர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் இருந்தாரு, முன்னாள் அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி இருந்தார், நாங்க போய் பார்த்தோம். ஆனா இந்த முறை முதலமைச்சரோடு போய் பார்த்தது யாருன்னு நீங்களே பார்த்துக்கங்க. அந்த விமர்சன பார்வை வைக்கும் போது அந்த கேள்வி வருகிறது. இல்லை, அதாவது மைத்ரேயன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிதடி கலாட்டா நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். மைத்ரேயனுடைய இந்த கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல முடியாது. பிரதமர் சார், பிரதமர் வந்து தலைமைச் செயலர் அங்கே இருந்திருக்காங்க, சந்திக்கல சார். அமைச்சர் தங்கமணி இப்ப நீங்க செய்தியாளர் சந்திக்கும் போது கூட பார்த்துருப்பீங்க, டெல்லி வரைக்கும் போயிட்டு டெல்லியில இருந்து கூட வந்திருக்காரு அமைச்சர் தங்கமணி சார். அவர் வந்து பார்க்கல சார். இப்படி அமைச்சர் பெருமக்களோ தலைமைச் செயலர் யாருமே பார்க்காம. இல்லை, பாண்டேக்கு நான் கேட்குற கேள்வி, தலைமைச் செயலாளர், அவர் கட்சியைச் சேர்ந்த மற்ற நபர்கள், இவர்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டு நீங்கள் மாணிக்கத்தோடு தான் வர வேண்டும் என்று சொல்லி பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்ததாக ஏதாவது குறிப்பு உண்டா? அப்படி நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி அவ்வளவு விவரம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியல. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, சந்திக்கக்கூடியது யாருன்னு புரோட்டோகால்ல ரொம்ப சாதாரணமாக விசாரிப்பாங்க. வந்திருக்கிறது யார் அப்படின்னு ரொம்ப சாதாரண விசாரிப்பாங்க. அரசு முறை பயணமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் சந்திக்கும் போது இயல்பு போல சக அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலர், இது போன்ற அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்கள் தான் வச்சு பார்ப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு புது முகம் உள்ள அறிமுகமாகும் போது அந்த கேள்வி எழுகிறது. இல்லை, அதைத்தான் நானும் கேட்கிறேன். அந்த புது முகத்தை கூட்டு கொண்டு போனது சிஎம், மற்ற பழைய முகங்களை விட்டு போனது சிஎம். அதை குற்றச்சாட்டுவது அவர்களிருந்து பிரிந்து போனவர்கள் கட்சி. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி பதில் சொல்ல முடியும்? இதை கேட்க வேண்டிய இடம் வந்து மைத்ரேயனோ அல்லது அன்வர் ராஜாவே கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பதில் சொல்வதற்கு சம்பந்தமே இல்லை அல்லவா? தன்னை பார்க்க வர வேண்டியது யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், தீர்மானிக்கக்கூடிய உரிமை பிரதமர்கிட்ட இருக்குதா இல்லையா? யாருனாலும் வந்துடலாம், அப்படித்தானே? இல்ல, ஒரு சிஎம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு போகின்ற போது அவரை ஒருவேளை விசாரித்து அவர் கான்ட்ரவர்சியலான பர்சன் இல்லை என்று தெரிந்த போது அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு ஒரு பிஎம்க்கு உரிமை இருக்கிறதா இல்லையாங்கிறது நீங்க சொல்லுங்க. இல்ல, பிரதமருக்கு வந்து யாராலும் சந்திக்கிறதுக்கான உரிமை இருக்கு, அதோட கடமைன்னு கூட சொல்லலாம். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. என்னுடைய கேள்வி வந்து திரு எச் ராஜா அவர்களும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆமாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முயல்கிறோம், உண்மைதான், ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டேன், போதுமா அப்படிங்கிற அளவு கேள்வி எழுப்பிய பிறகு இது அதிகாரிகளுடனான சந்திப்பாக இல்லாமல் தனிநபர்களோட சந்திப்பாக இருக்கும் போது இந்த கேள்வி வருது. அடுத்தடுத்த சங்கிலி தொடர்தானே.
இல்லை இல்லை, அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் அதிமுகவை கபலீகரம் செய்ய விரும்புகிறோம், நாங்கள் தமிழகத்தில் எங்களுடைய காலை பதிப்பதற்காக ஆளுகின்ற கட்சியை கையுக்குள்ளே போட்டுக்கொள்கிறோம் என்று சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கெல்லாம் ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் ஆட்சி வந்து ஸ்திரமாக இருக்க வேண்டும், 5 வருஷத்துக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அதற்காக மத்திய அரசின் நலன்கள் வர வேண்டும், இதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இதெல்லாம் சொன்னால் உங்களுடைய காதுகளிலே நுழைந்து உள்ளங்களிலே அது போகாது. ஆனால் அச்சுராஜாவும் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கின்ற போது அது மிகப்பெரிதாக வெடித்து சிதறி உங்களால் கேள்வி கேட்க முடியும். எங்களுடைய இந்த நான் எஸ்ஆர் சேகர் சொல்கின்ற இந்த பதில் உங்களுக்கு போய் சேராது. இல்லை, என்ன எனக்கு புரியல. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றதும் திரு எச்ராஜ் சொல்றதும் புறக்கணின்னு சொல்றீங்களா? அல்ல, பொன் ராதாகிருஷ்ணனும் ஹெச்ராஜா சொல்லுவதும் மட்டுமே உங்களுடைய மனதில் ஏறுகின்ற போது மற்றவர்கள் இல்லை, நாங்கள் வந்து அரசுக்கு சாதமாக தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு போகும் என்பதற்காக இதை செய்வது சாதாரண விஷயம் அல்லவா என்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராக இல்லையே. ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் கூட ஒரு பக்கத்தில் சொல்லுகின்ற ஒரு கருத்து உங்களை தொடுகிறது, மறுபக்கத்தில் சொல்லுகின்ற கருத்து உங்களை தொடாத போது நான் என்ன செய்ய முடியும்? அது கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் சொல்லுகிற கருத்து அல்லவா? அதுதான் நம்ம கேள்வி. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் ஹெச் ராஜா தேசிய செயலாளர் இந்த மாதிரியான வாதங்களை நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். நான் சொல்றேன், மத்திய தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை நாங்கள் கையில் போட்டுக்கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பிரயோகம் நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டார்கள். திரு எஸ் ஆர் சேகர் ஹெச் ராஜா சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன். என்னுடைய நினைவில் இருக்கிற வரைக்கும் யாரும் குழப்பிக்க வேண்டாம், யாரும் சந்தேகப்பட வேண்டாம், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்கு மாறி மாறி கேட்டுட்டு இருக்க வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிமுக தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறது. நான் தான் ஒப்புதல் வாக்குமூலமா சொல்லிட்டேனே, போதுமா அப்படின்னு கேட்கிறார். இதை நான் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள் வேக்குவம் என்று. 2 அணிகளும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒற்றுமையாக போனாலே தவிர ஆட்சி கவிழும் என்பது எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையாளரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல காங்கிரஸ் தான் பிடிக்க வேண்டுமா, தமாக தான் பிடிக்க வேண்டுமா, ஸ்டாலின் தான் பிடிக்க வேண்டுமா, பாஜக பிடிக்க கூடாதா? அதுல எந்த விதத்தில் தப்பு இருக்கிறது? ஆட்சியை கவிழ்த்துறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடும் திரு ஓ பன்னீர்செல்வத்தோடும் நீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அல்ல, ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருந்தால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிமுக ஆட்சி இருந்திருக்காது. அதற்கு பின்னாலே இருவரையும் கூட்டி வைத்து சமமாக எப்படி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாலே கட்சி எங்கே திசையிலே போகிறது என்று தெரியாமல் இருந்த போது கட்சியை பற்றி கவலைப்படுவது நீங்கள் யார் சார்? கட்சியை பற்றி கவலைப்படுவது நீங்கள். அதிமுக பற்றி கவலைப்படுவதற்கு பாஜக என்ன உரிமை இருக்கிறது? அது நீங்க எப்படி கலைச்சிருவீங்க? கட்சியில பொதுவாக நீங்க வந்து கட்சியை கலைச்சிருவீங்களா, ஆட்சி கலைச்சிருவீங்களா? 234 சட்டமன்ற உறுப்பினர்களை 2016 மே மாதம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத்தனை 232 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. கலைச்சிருவீங்களா அப்படி? இல்ல, அதாவது கட்சியை பற்றி பாஜக கவலைப்படுவதற்கு யாருன்னு கேக்குறீங்க. ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இருந்த போது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாலே அவர்கள் ராஜீவ்காந்தி இந்த ஆட்சியை கலைத்தார்கள். அதே மாதிரி செய்யாமல் இருவரும் ஒற்றுமையாக போங்கள் என்று சொல்லி மத்திய அரசு சொல்லுகிற அதுல என்ன தவறு? உங்களுக்கு தெரியும், பொம்மை வழக்குக்கு பிறகு நீங்க அவ்வளவு சுலமா கை வச்சிட முடியாது. நம்ம இப்ப ரொம்ப சமீபத்தில் வந்து அதுதான் ஜார்க்கண்ட் உதாரணத்தையும் அருணாச்சல பிரதேச உதாரணத்தையும் ரொம்ப சமீபத்தில் தான் சொன்னேன். அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இல்ல பாண்டே அதையும் சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் கலைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் சொல்றீங்க. நான் எதை எடுத்துக்கிறது பாண்டே சார்? நீங்க சொல்றீங்க நாங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே கலைச்சிருப்போம் சொல்றீங்க பாத்தீங்களா? நாங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே கலைச்சிருப்போம்ங்கற சிந்தனையை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல, நான் கேட்கிறேன், நீங்கள் வந்து கலைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்று ராஜாவுடைய வார்த்தையை வைத்து சொல்கிற போது நாங்கள் அப்படி நினைக்கவில்லை, நினைத்திருந்தால் அன்னைக்கே செஞ்சிருக்குன்னு சொல்றோம். அது என்ன தவறு? ஓகே, திரு அன்வராஜ் சுருக்குமார் 2 விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்குது. ஒன்று வந்து முதலமைச்சர் அவர்கள் நான் கோரிக்கை மனு வைத்திருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து முதலமைச்சர் சந்தித்து வந்த பிறகு, செய்தியாளர்களை சந்தித்த பிறகு டிஓ லெட்டர் முதலமைச்சர்ல இருந்து பிரதமருக்கு போனதாக கடிதம், அரசு முறை கடிதம் அனுப்பப்பட்டது சொல்லி போட்டு முதலமைச்சர் எதையெல்லாம் கோரிக்கையா சொன்னாரோ அதெல்லாம் வந்து டிஓ லெட்டரா கடிதமா வந்திருக்கிறது. கடிதமாக இருந்தால் வெளியிலிருந்து அனுப்புவது, கோரிக்கை மனுவாக இருந்தால் நேரில் அனுப்புவது, எது நடந்திருக்கும்? இது முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் எல்லாம் நான் பிரதமரிடம் சொல்லி இருக்கிறேன். இது நினைவூட்டல்.
இது நினைவூட்டல் தான். இப்போது நான் போய் இப்படி இருக்கிறது நினைவூட்டல். நினைவூட்டலுக்கான கூடுதலாக முதலமைச்சர் வெளியே வந்த பிறகு செய்தியாளர் சந்தித்த பிறகு டிஓ லெட்டர் ஒன்று போதே, அது என்ன மீண்டும் நினைவூட்டலா 1 மணி நேரத்துக்குள்ளாக? இல்ல நினைவூட்டல் கடிதம் தான். நினைவூட்டல் அது ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள், அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்போது நினைவூட்டல் உங்களுக்கு தெரியும். நீங்க பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க சட்டமன்ற அனுபவம் கொண்டவர். ஆனா மெமோரண்டம் தானே சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் பிரதமரை பார்த்துட்டு நாங்க கோரிக்கை மனு என்று சொன்னால் மெமோரண்டம் தானே சொல்லுவாங்க. இது என்ன டிஓ லெட்டர்ல வந்து நிக்குது? இல்ல அதாவது ஏற்கனவே மெமோரண்டம் தந்து விட்டோம். ஏற்கனவே மெமோரண்டம் தந்து விட்டதற்கு பிறகு அதே மெமோரண்டம் அதே விஷயத்தை திருப்பி சொல்கிற போது அதுக்கு டிஓ லெட்டர் என்றுதான் பெயர். நீங்கள் வேண்டுமானால் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரை கேட்டு பாருங்க. இல்ல எனக்கு கோரிக்கை மனுவை திருப்பி கொடுக்கறாங்க, அது டிஓ லெட்டர். அதுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னுடைய கேள்வி சரியா முன்வைக்க பாக்குறேன். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் உடைய நூற்றாண்டு விழா பற்றி இதற்கு முன்னால் எப்பயுமே மெமோரண்டம் கொடுக்கப்பட்டதல்ல, அது டிஓ லெட்டர் தான் வந்திருக்குது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்திறப்பு பற்றி எப்பவுமே மெமோரண்டம் கொடுக்கப்படல, அது இப்பதான் வந்திருக்கு, டிஓ லெட்டரா தான் வந்திருக்குது. இல்ல அது வந்து நேரடியாக பேசி இதற்கெல்லாம் நீங்க இந்த 9 கோரிக்கைகள் ஜெயலலிதா பற்றியது, எம்ஜிஆர் பற்றியது, மூன்றுமே டிஓ லெட்டரா தான் வருது. 3 டிஓ லெட்டரா வருது. ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக அந்த கோரிக்கைகளோடு சேர்த்து அரசியல் விஷயங்களையும் முதலமைச்சர் பேசியிருப்பார் சொல்லியிருக்கிறேன். அதான் அம்மாவுடைய படத்திறப்பு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா, இதை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். இதற்கான கடிதங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி திரு அன்வராஜா. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கான வந்து நாங்கள் தேதி கேட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் பேசினேன் என்றைக்கு என்று கேட்டார், நான் தேதி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், வருவதற்கு உறுதி அளித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே போயிருச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு போட்டிக்கா அவர் அழைக்கிறதுக்கு வர்றாரா, இவர் அழைக்கிறதுக்கு வர்றாரா, போட்டியான முயற்சியா? இது போட்டிக்கான முயற்சி எல்லாம் இல்லை. இது போட்டிக்கான முயற்சியும் இல்லை. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆட்சியில் இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு ஆட்சியை கூட ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அரசு சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு அரசு முறை பயணமாக பிரதமர் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம், அவ்வளவுதான். நன்றி திரு அன்வராஜா. உங்களுடைய சுருக்கமான புதிதல்ல, ஏற்கனவே இப்படி நடந்திருக்கிறது. ஓகே ஓகே திரு அன்வராஜா, மல்லிகார்ஜுன் உங்களுடைய ஒரு லாஸ்ட் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணோம். கண்டிப்பாக இந்த உட்கட்சி பூசல், இந்த 2 அணிகள் பிரிஞ்சு இருக்கிற 2 அணியும் கண்டிப்பாக சீக்கிரமாக சேரணும். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு புதிய எலெக்ஷன் வர வச்சு அதுக்காக இன்னும் நிறைய செலவு வந்து மக்களோட வரிப்பணத்தை வீணாக்கணும் என்ன கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த 2 அணியும் ஒன்னா சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்து ஒரு ப்ரையாரிட்டியான ஒர்க்குங்க, அதாவது இந்த ஏரி குளங்களை தூர்வாடுறது, நதிநீர் வந்து இணைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் முன்னிறுத்தி இந்த கட்சியோட விஷயத்தை தாண்டி மக்களோட நலனுக்கு போராடணும் இந்த அரசு. அப்படி போராடினா மட்டும்தான் இந்த கட்சி இந்த ஆட்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது டெல்லியில் வந்து பிரதமரோ அல்லது யாராவது தமிழ்நாட்டில் இருந்தோ வேறு ஸ்டேட்டில் இருந்தோ போனால் அரசு காரியமாக இல்லாமல் பொதுவாக அரசியலை பற்றி பேசுவது என்பது டெல்லியில் வழக்கம். ஆகவே கண்டிப்பாக தமிழகத்தில் ரஜினிகாந்தை பற்றி, தமிழக அரசியலை பற்றி, கட்சியில் இருக்கிற பிளவுகளை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எல்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பார்கள். பேசவில்லை என்று மறுப்பது தவறு, யாருமே மறுக்கவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து கண்டிப்பாக பேசியிருப்பார்கள். அப்படி பேசுவது என்பது டெல்லியில் வழக்கம் தான், தவறும் இல்லை அப்படிங்கிற மாற்று கருத்தில் ஒரு 2 அரசியல்வாதிகள் தான் வந்து முதலமைச்சராகவும் பிரதமராகவும் வருகிறார்கள். ஸோ அரசியல்வாதிகள் தான் அரசு பதவிக்கு வருகிறார்கள் சொல்லும்போது அவர்கள் பேசல அரசியலும் இருக்கும். ஸோ இந்த சந்திப்பில் அரசும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது, 2 இருக்கிறது. அத்தனை பேரும் சொல்லுங்கள், இதை மறுப்பதற்கு யாருமே இல்லை. இந்த இடத்துல அரசியல் 2ஆம் பட்சமாக இருந்து அரசு நாள் மக்கள் நாள் முதல் பட்சமாக வந்தால் நாட்டுக்கு நல்லது, அத்தனை கட்சிகளும் நல்லது. அப்படித்தான் இருக்கும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆயுதத்து நீட்சியில் நாம் சந்திக்க இருக்கிறோம். பள்ளிக் கல்வித்துறையில் செய்யப்படக்கூடிய சீர்திருத்தங்கள் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாக விவாதிக்கலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு